பேரிடர் காலங்களில் உனக்குரிய நீதி தரமாட்டேங்கிறாங்க. எதுக்கு வரி கட்டுற? ஒரு கேள்வி நீங்க சொல்லுங்க. இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற இந்த இந்திய ஒன்றிய அரசுகள் இருக்குல்ல, இந்த காங்கிரஸ் அரசு, பாரதிய ஜனதா, காசு ஏது? மத்திய அரசு நிதினு ஒன்று சொல்றாங்கல்ல, அந்த நிதி ஏது? இந்த மத்திய அரசுக்குன்னு வருவாய் பெருக்கத்துக்கு எது இருக்கா? தொழில் இருக்கா? இல்ல ஏதாவது இருக்கா? மாநில அரசுகள் கொடுக்குற நிதி தானே. முதல் இடத்துல மகாராஷ்டிரா, ரெண்டாவது இடத்துல இருக்கிற இந்தியாவில் நான் தானே. எனக்கு இது இந்த புயல தான் நீங்க சொல்றீங்க. பெஞ்சாலும் ஏதோ ஒரு புயல் வந்திருக்கு, அதில் கொடுக்கு, தானேக்கு, ஓகிக்கு, எதுக்கு கொடுத்துருக்கீங்க? ஏன் அப்ப நீங்க கொடுக்குற? தர முடியாது போ அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? அடுத்த நாள் அமலாக்கத்துறை ரைடு வரும், உள்ளதுக்கு போடுவா. அதான் பயந்து கிடக்குற. என்ன ரைடு போடுவேன்? நீங்க இது மட்டுமா பாரபட்சம்ங்கிறது? இது மட்டுமா? குஜராத்தில் ஒரு மீனவனை வந்து பாகிஸ்தான் கடற்படை கைது பண்ணிருச்சுனா நீ உடனே உன் கடற்படை ராணுவம் போய் திரட்டி போய் அவனை மீட்டிட்டு வருதுல்ல. 850 பேரை சுட்டுருக்கான்ல இதே இந்திய கடலுக்குள்ள. எத்தனை பேரை கைது பண்ணி உள்ள போட்டுருக்கான்? படக பிடிச்சிருக்கான், வலையை பிடிச்சிருக்கான், சிறை பிடிச்சிருக்கான், சித்திரவதை பண்ணிருக்கான். ஒரு தடவை கூட வெட்டி பிடிச்சி தடுக்கலைங்களா? என்னை நீ வச்சிருக்கிறதே என் நிலத்தின் வளத்துக்கும் என் வரிக்கும். கடைசி நேரத்தில் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வாக்குக்கு. வேற என் வாழ்க்கை பத்தி கவலை இருக்கா? என் உணர்வை பத்தி, என் உயிரை பத்தி, என் உரிமையை பத்தி, என் ஓட்டை பத்தி தான் உனக்கு கவலை இருக்கு. இதை பத்தி கவலை இருக்கா? அப்ப எதிர்த்து என்ன சண்டை போட்டிருக்கீங்க நீங்க? பேரிடர் காலங்களில் என் மக்கள் சிக்கி தவிக்கும் போது எனக்கு உதவுவதற்கு நீ பணம் தர மாட்டேன். அந்த மக்களின் காசுல தான் உனக்கு வரி வருது. தர முடியாதுன்னு சொல்றது கவலை ஆகும். வெள்ளக்காரன் காலத்துல தான் வரிபடா இயக்கமா? இந்த கொள்ளக்காரன் காலத்துல போராட முடியாது, தர முடியாது, உன்னால முடிஞ்சதை பாருன்னு சொன்னா. மத்திய அரசு ஃபண்டு, மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு, உனக்கு ஏது ஃபண்டு? இங்க வா மண்டு, உனக்கு ஏது ஃபண்டு சொல்லு. மாநிலங்கள் நாங்க கொடுக்குற காசு தான், அதை வாங்கி வச்சுக்குவாங்க. அதுக்கு நீங்க என்ன சண்டை போட்டீங்க? என்ன சண்டை போட்டீங்க? கூட்டணி வச்ச ஐயா சந்திரபாபு நாயுடைய மாநிலத்திற்கும், கூட்டணி வச்ச ஐயா நிதிஷ்குமார் மாநிலம் பீகாருக்கும், ஆந்திராவுக்கும் நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு உங்க எல்லாருக்கும் தெரியுமே. 40 பாராளுமன்ற உறுப்பினரை போய் வச்சுக்கிட்டாங்க. என்ன பண்ணீங்க? ஏன் இதை கேட்கல? ஏன் இதை கேட்கல? சரி, போன தடவை தூத்துக்குடியில் சிக்கணும்ல, அப்ப பேரிடருக்கு நிதி தந்துருச்சா? தரல இல்ல. அதை எந்த இடத்துல போய் எழுப்புனீங்களா? அந்த பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்புனீங்க, பேசுனீங்களா? ஒவ்வொரு முறை நீதே செய்றீங்களா? அப்புறம்